இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கான சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது ஒரே நடந்து போயிட்டுருக்குன்னா ரூமுக்கு ஒரு டே வந்தாச்சு. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, சன் டைமு, ஒன்றும் முடியல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தண்ணியில் பருப்பு வேக போட்டாச்சு. ஒரு 2 பேர் சமைக்கிறல தான் ஒரு கிளாஸ் பருப்பு வேக போட்டாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஓகேங்களா. மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வெயில் அதிகமாக இதெல்லாம் மாங்காய் சாப்பிட வேண்டியதான். மாங்காய் சாப்பிட்டு முடிஞ்சேன்னா அப்படியே டொமேட்டோ, ஆனியனு, அதுக்கு தேவையான ஒரு 2-4 வெங்காயம், ஒரு 4-3 தக்காளி போதும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய், நாட்டு முருங்கைக்காய் பக்கத்தில் தாங்க ஒரு அம்மா கொடுத்தாங்க. அப்படியே ஒரு மரத்தில் ஏறினா ஒரு ஆட்டையை போட்டுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா. சின்னதாக அரிஞ்சிட வேண்டியதான். சரி, ஓகே. பருப்பு வெந்துச்சுன்னா ஒரு பார்த்துடலாம். பருப்பு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பூண்டுலாம். சரி, ஓகே. பருப்பு கடைஞ்சிடலாம். அதுக்கான வீட்டிலேருந்து பானை எடுத்துகிட்டு வந்திருக்கு. முடிஞ்சளவுக்கு மண் பானையில் கடைங்க, அதான் நல்லாயிருக்கும். எனக்கு சொல்லிக் கொடுத்த முறை, நீங்களே எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பருப்பு கொடைச்சி கடற்கடன்னு கரைஞ்சிட வேண்டியதான் ஒரு 4 சுற்று. அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 4 கடற்கடன்னு சுற்ற வேண்டியதான். ஏன்னா டைம் ஆகுது, வேறு வெயிலில் சமைச்சி ஆகணும். ஓகே. திரும்ப அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா திடமாக அப்படியே கரைஞ்சி வச்சுக்க வேண்டியது, வேறு எதுவும் கிடையாது. சரி, ஓகே. ஒரு வேளை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கடாய் வைக்கலாம். ஓகேங்களா. கடாய் எங்கே இருக்குது பாருங்கள். கடாய் கிடச்சிது. எண்ணெய் ஊற்ற வேண்டியது தான். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டோன்னே சீரகம் லைட்டாக போடுங்க, நல்லாயிருக்கும். சீரகம்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பூண்டு முன்னாடியே வதக்கிடுங்க. ஏன்னா பருப்பில் வேக போடல. அப்படியே லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாக பூண்டு வதக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆனியன் போட வேண்டியதான். ஆனியன் அதேமாதிரி தான் பொன்னிறமாக வதக்கிங்க லைட்டாக. டைம் ஆகுது, என்ன பண்ணுறது, இண்டக்ஷன் அடுப்பு தான் சமைக்கிறேன். பேச்சுலர் வாய்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே. வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிருச்சு. பேசுகிற டைம்லேயே முடிஞ்சுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் போதும், அதே வதங்கிடும். இல்லை லைட்டாக கூட உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு போடல, ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு முருங்கையை நல்லா அலசி தரமாக வானலில் போட்டு வதக்க வேண்டியது தான். ஓகே. அதுவும் வதக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் போதும், அதுக்கு மினிமம். ஓகே. நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், கடைஞ்சி பருப்பில் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு தேவையான தண்ணீரை ஆட் பண்ணி விட வேண்டியது தான். ஓகேங்களா. ஓகே. 2-3 பேர் சாப்பிட்றதுக்கு சமைச்சாச்சு. அதுக்கான தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. கொதி வரட்டும். கொதி வந்தோடனே என்ன பண்ணுறோம், ஊற வச்ச புளி தண்ணியை அப்படி கரைச்சி ஊற்றிட வேண்டியதான். ஓகே. கொதி வந்தோடனே புளி தண்ணி ஊற்றணும், அப்படி தான் சொல்லி ஊற்றிருக்காங்க. நீங்களே எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி போடலாம். என்கிட்ட கருவேப்பிலை மட்டும் தான் இருந்தது. ஓகே. முடிஞ்சளவுக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நல்லா தரமாக சம்பவமாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் டேஸ்ட்டை. நீங்களும் பார்த்து ஆடியன்ஸே எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே. பாய் பாய். நன்றி. குட் பாய்.